சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு தற்போது தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஞ்சலை அம்மாளின் நினைவு நாளை ஒட்டி நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக தனது அலுவலகத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். திவ்யா, அஞ்சலை அம்மாளினுடைய நினைவு நாளான இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்துல தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அந்த அஞ்சலி அம்மாவினுடைய மார்பளவு சிலை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மலர் தூவி தன்னுடைய மரியாதையை அவர் செலுத்தி வருகிறார். குறிப்பாக அஞ்சலை அம்மாளை பலர் மறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகம் தான் அஞ்சலை அம்மாள் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்ட நிலையில அதுல பெண்களுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அஞ்சலை அம்மாளையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆற்றிய பல்வேறு பங்குகளை நினைவு கூறக்கூடிய வகையில அவர் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அவர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைத்திருந்தார். குறிப்பாக அஞ்சலை அம்மாளுக்கு அவர் தன்னுடைய முதல் மாநாட்டில் வைத்த அந்த கட் அவுட் மிகப்பெரிய அளவிலான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. அஞ்சலை அம்மாளுக்கு கட் அவுட் வைத்த ஒரு முதல் தலைவர் என்பது போன்ற பல்வேறு அரசியல் ரீதியான கருத்துக்கள் எல்லாம் அப்போது பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் அவருடைய நினைவு நாளான இன்று கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாளுடைய நினைவு நாளான இன்று நேரடியாக அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். ஏற்கனவே இன்று காலை முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் நினைவு நாளை நினைவு கூர்ந்து வரக்கூடிய வகையில விஜய் தற்போது வரை அவர் எந்த நிகழ்வையும் செய்யவில்லையே, கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவருக்கு தற்போது வரை ஒரு ட்வீட்டும் போடவில்லை, ஒரு மரியாதையும் செலுத்தவில்லை என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில அவர் சினிமா ஷூட்டிங்ல பிஸியாக இருந்தார் என்ற ஒரு தகவலும் நேரடியாக ஷூட்டிங்ல இருந்து கட்சியினுடைய அலுவலகத்திற்கு தான், அதுவும் அஞ்சலி அம்மாளுடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலேயே அவர் அங்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அஞ்சலி அம்மாளை பொறுத்தவரை அவர் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரமங்கையாக இருக்கிறார். எனவே அவருடைய நினைவு நாள் 1890ஆம் ஆண்டு பிறந்த அவர் 1961 இறந்திருக்கிறார் இதே நாளில் தான். எனவே அவருடைய பல்வேறு தியாகங்கள் நினைவு கூறக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவருடைய திருவுருவ சிலைக்கு தற்போது மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.